Time 12:56 AM, day 40. Oh my god, எவ்வளோ நல்ல நாள். லைக் இவ்வளோ ஒரு மனுஷனில் சிரிக்க முடியுமானே தெரியல, அந்த அளவுக்கு சிரிச்சிருப்பேன் நேற்று. சூப்பரான டே. ஆக்சுவலி அந்த மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ண நாள். என்ன பண்ணேன், ஆமாம், ஒரு 10க்கா எனக்கு கால் வந்துச்சு. யார் எனக்கு ஃபோன் பண்ணால் தெரியல. நான் எந்திரிச்சிட்டு ஃபோன் பேசிவிட்டு மறுபடியும் டயர்டாக இருந்துச்சுன்னு படுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஆக்சுவலி ஃபோன் வரல. நான் என்ன கனவு பார்த்தேன், அக்கா ஏதோ லைக் எனக்கு இப்போ ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. அக்கா ரிலேட்டடாக ஏதோ ஒரு கனவு பார்த்து கனவுலேருந்து பயந்து எழுந்திரிச்சேன். டைம் பார்க்கும்போது 10 மணி. அப்போ நினச்சேன், ஓகே இப்போ இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆஃபீஸ் போகணுமா. அப்போ தான் யோசிச்சோம், இல்லை சாட்டர்டே ஆஃபீஸ் போக வேண்டாம், இன்றைக்கி டி நகர் போகணும், ஜாக்கெட் தைக்க போகணும், ஜாக்கெட் டேட்டிங் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கூட படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் அப்போ தான் கால் வந்துச்சு. அப்போ ஒரு எவ்வளோ ஆயிருக்கும், 11 o'clock கெரி மாமா ஃபோன் பண்ணாங்க. கெரி மாமா ஃபோன் பண்ணிட்டு, நீ எங்கே இருக்க, நாங்கள் சென்னையில் இருக்கோம், வீட்டுக்கு வரோம், அந்த மாதிரி பேசினாங்க. நான் வேறு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் இன்றைக்கி நேற்று சரவணன் கூட வெளியே போகிறதா பிளான் இல்லை. அதனால் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, சரி வாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு ஏறி சண்டே வர மாதிரி. அதுவும் அவங்க ஹைகோர்ட் அந்த சைடெலாம் வராங்களாம். 25 kilometers இருக்குதுன்னு சொன்னேன். இல்லை இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. நானும் சரி அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஷாக்கில் நான் எந்திரிச்சிட்டேன். என்னமோ தெரியல, நல்லா பசிச்சுது. லைட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. டாயின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, அதில் எந்த சார்ஜுமே இல்லைன்னு எனக்கு ஆடு வந்துட்டே இருந்துச்சு இன்ஸ்டாவில். சரி, நான் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே எந்த சார்ஜுமே இல்லை, கவர்மெண்ட்டோட டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அடையானந்தப்போ 2 இட்லி, ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணேன், சாப்பிட்டேன். 2 இட்லி இட்லி சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு ஓகே தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மசாலா தோசை யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சாரு கால் பண்ணால், என்னம்மா கிளம்பலையா அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் நேரம் இன்னும் இன்ஹெரிட்டர்ஸ் அந்த சீரீஸை கொஞ்சம் பார்த்துட்டு, அப்படியே என்னென்ன சாரீ தைக்க கொடுக்கணும் அப்படின்லாம் சாரியெல்லாம் பேக் பண்ணிட்டு, அளவு ஜாக்கெட்டு பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஒரு எத்தனை மணிக்கு கிளம்புனேன், 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஈசிஆர் வழி தான் போனேன். அவ்வளோ வெயில் அடித்தும் எனக்கு அந்த சன்ஸ்க்ரீன் ஜாக்கெட் எதுவும் தெரியல. நல்ல ப்ளூ டைகரோட ஜாக்கெட் தான் போட்டிருந்தேன். லைக் ஒர்த்து தான். ஜம்ப் சூட்டு தான் போட்டேன் நேற்று, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு. அப்படியே பாட்டெல்லாம் கேட்டு கோட்டூர்புரம் போயிட்டேன். கோட்டூர்புரம் போயிட்டு சருவுக்கு கால் பண்ணேன். சரு 5 நிமிஷம் அப்படின்னா. நான் என்ன நினச்சேன், அவன் வீட்டில் தான் இருக்கான்னு. பார்த்தா அவன் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு அப்போ தான் வரேன், என்னை ஜங்ஷன் வர சொன்னான். அப்புறம் ஜங்ஷன்லேருந்து சருவை கூப்பிட்டுட்டு நாங்கள் ஜூஸ் நான் எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் அந்த வெயிலில் போயிட்டு எனக்கு நல்லா தாகம் இருக்குது. சரி, அவன் தான் வரானே, அவன் கூட ஜூஸ் குடிக்க போகலான்னு சொன்னோம். அப்புறம் ஜூஸ் குடிக்க போயிட்டோம். எங்கே போனோன்னா, ரோட் சைட்லேயே ஒரு கடை. அவங்க ஜிகர்தாண்டா, இளநீர் பாயசம், ஃப்ரூட் மிக்ஸு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட் மிக்ஸு அவன் வாங்கினேன், டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஓகே தான். அப்போ ஃபன்னு ஆரம்பிச்சிட்டோம். ஜாக்கெட் டேட்டிங், ஃபன்னு, கலாய்க்கிறது. அப்படி இவங்க என்னை நான் போட்ட ஜம்ப் சூட்டுக்கு, அதாவது அரிசி மாவு பொடிக்கும்போது ஒரு துணி இருக்கும்ல, அந்த துணி போட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லி கலாய்ச்சான். சூப்பராக இருந்துச்சு. நிறைய சிரித்தேன், ஸ்டார்டிங்லேயே சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நேராக டி நகர் போனோம். டி நகரில் வண்டி பார்க் பண்ணிவிட்டு எங்கே போனேன், ரங்கநாதன் தெரு அங்கே உள்ள எண்டர் ஆகிறோம். அவங்க மேம் ஜாக்கெட் தைக்கணுமா அப்படின்னாங்க. ஆமாம் தைக்கணும் அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் நான் என்ன அளவு ஜாக்கெட்டு கொடுத்தேன்னா 2 மணி நேரத்தில் கொடுக்குறேன். நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு சல்வார் அனார்கலி தைக்க
துணி எடுத்தேன். அங்கே தான் வேறொரு ஃபன்னு. அந்த கடையில் ஒன்று எனக்கு 7 மீட்டர் துணி இல்லை அங்கே அதுக்கு லைனிங் இல்லை. இப்படியே ஆக்சுவலி ஒரு 5-6 கலர் எடுத்து வச்சுருந்தேன். கடைசியில் 2 கலர், ஒரு ஸ்கை ப்ளூ, ஒரு எல்லோ, இது 2 தான் கிடச்சிது. கடைசியில் எனக்கு எல்லா துணியும் வச்சு அது தான் கிடச்சிது. அப்புறம் என்ன பண்ணேன், ஆமாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் ஆக்சுவலி கடையில் அந்த கடையிலேருந்து சுடிதார் துணி எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சிங் லைனிங் கிடைக்கல அந்த கடையில். நாங்கள் என்ன பண்ணோம், களஞ்சியம் அந்த மாதிரி ஏதோ கடை பேர். அப்புறம் அதுக்கு பக்கத்து கடையிலே இது லைனிங் எடுக்க போனோம். அங்கே ஆரம்பித்தான் சரவணன். அதாவது அங்கே இருக்கிற பையன்கிட்ட, ப்ரோ காலையிலேருந்து கூடவே நிற்கிறேன், 10,000க்கு செலவு பண்ணிட்டேன், கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்ப செலவு பண்ணேன், இதுதான் பணக்கார கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வச்சு இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு என்ன சொல்கிறான். எனக்கு செம்ம சிரிப்பு. அப்போ நான் சொன்னேன், சரவணா போய் சொல்லாத, உண்மையை சொல்லு அப்படின்னு இதே சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் அவங்க மேட்சே இல்லாத லைனிங் துணியெலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அவன் சொன்னான், ப்ரோ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அப்பா 6 இருக்குன்னாரு. அப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எடுக்கிற மாதிரி போயிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டாக போயிட்டு லைனிங் நல்ல மேட்ச் கலர் கிடச்சிது, எல்லோ அண்ட் ஸ்கை ப்ளூக்கு. அப்புறம் அதை எடுத்துகிட்டு லெக்கிங் பார்த்தோம். அதுவும் சரியாக கிடைக்கல. மறுபடியும் கலைஞத்துக்கு தான் போனோம். ஆக்சுவலி நாங்கள் வெளியே வந்ததும் ஒரு அக்கா எனக்கு சல்வார் கொடுங்க, நான் தைச்சி தரேன், அனார்கலி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 800 தான் சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஜாக்கெட்டு கடையில் அவர் 1200 சொன்னாங்க. ஸோ 800 பரவாயில்லன்னு நினச்சேன். ஆனால் இவங்க கொடுத்ததுக்கப்புறம் 900னாங்க. சரி பரவாயில்ல, போனால் போட்டோம், 2 சுடிதார் தானே அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணோம், சருவோட அம்மாவுக்கு ஏதோ ராயல் சாரீ மாதிரி வீட்டில் போடுற மாதிரி சாரீ வேணும்னாங்க. அதில் ஒன்று தான் எடுக்கணுன்னா எனக்கு என்னமோ ரொம்ப விலை கம்மியான மாதிரி இருந்துச்சு. அதான் 2 எடுத்துட்டேன். அவன் கொடுக்குறான்னா இல்லை, அவன் என் கூட வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ சிரித்தேன். அதுவே ஓகே. எனக்கும் அம்மா தானே, அவங்க ஃபேமிலி, சருவும் ஃபேமிலி தான். அம்மாக்கிட்ட அவ்வளோ செலவு பண்ணுறோம், அம்மாவுக்கு எடுத்தா என்ன அப்படின்னு அம்மாவுக்கு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லெக்கிங்க்கு தான் கிடைச்சது, எல்லோவுக்கு கிடைக்கல. ப்ளூவே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கை ப்ளூ ஓரளவு கிடைச்சிது, ஆனால் எல்லோவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அனார்கலியும் தைக்க கொடுத்தோம். அங்கேயும் என் அளவெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்புறம் அவங்கக்கிட்டேயும் சொன்னோம், காலையிலேருந்து 10,000க்கு செலவு பண்ணாலாம். அதுதான் தாங்க முடியல. அங்கேயும் நிறைய சிரிச்சுட்டு பாருவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேராக பாருவுக்கு ஃபோன் பண்ணோம். பாரு அதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு, ஒரு 4 மணி ஆகிடுச்சு, 4:30 ஆகிடுச்சு. அப்புறம் பாருவுக்கு ஃபோன் பண்ணிட்டு பாருக்கிட்ட நாங்கள் வரோன்னு சொன்னோம். பாரு வீட்லேயே சாப்பிடலாம் அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு. அவங்க சாட்டர்டேனால வெஜ்ஜு தான்னாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷம், நானும் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். அப்புறம் போகும்போது பப்ஸ் பேக்கரியில் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு போகிறேன், ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பப்ஸு, அப்புறம் இது அச்சு முறுக்கு, அப்புறம் பட்டர் பிஸ்கெட்டு, இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வெஜ் பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனோம். அவங்க வீட்டுக்கு போனோம், பாரு வீட்டுக்கு. அவங்க வீடு டி நகரில் தான் இருக்குது, ரொம்ப பக்கம். அங்கே போன உடனே அவங்க மாமியார் நல்லா சிக்கன் தொக்கு பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஆஃபீஸில் நிறைய பேருக்கு பிடிக்கும். குட்டி வீடு, ஐ மீன் எப்படி தான் கட்டினாங்க தெரியல, அவ்வளோ குட்டியாக இருக்குது. பட் எல்லாம் எப்படி சொல்கிறது, எப்படியோ வாழ்கிறாங்க 3-4 பேர். ரொம்ப கஷ்டம். ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ரொம்ப குட்டி ஸ்பேஸு. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீடு. ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு உண்மையை சொல்லப்போனால். ஐ மீன் சரவணன்னு ஒரு ரீசன் தான். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சோஃபாவில் உட்காந்து தண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க மாமியார் இருந்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. எங்களை வாங்க மேலே போகலாம் அப்படின்னாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி அங்கே தான் பெட்ரூமு. அங்கே
கை கழுவிட்டு சாப்பாடு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன் கீழே உட்காரலான்னு, மேலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரவணன் அப்படியே ஏசி போட்டுட்டு கீழே உட்காந்து என்னென்ன சாப்பிட்டேன் தெரியுமா? ரைஸு, கத்திரிக்காய் ஏதோ ஒரு குழம்பு தொக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்புறம் பீன்ஸ் பொரியல், அப்புறம் அப்பளம். கட்டுன்னு அவ்வளோ பசி, நல்லா வேறு இருந்துச்சு. ரெண்டாவது தடவையும் கேட்டு சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்டில் படுங்க அப்படின்னாங்க. பெட்டில் படுத்துக்கோங்க. சரவணன் அப்படியே பெட்டில் படுத்துட்டான். என்னையும் படுக்க சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு. சரவணன் எனக்கும் கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. ஆனால் சரவணன் சொல்கிறான், நம்ம வீடு ஃப்ளவரு, நீ படு ஃப்ளவரு, யார் கேள்வி கேட்பா அப்படின்னு. என்னை ட்ரீட் பண்ண விதத்தில் நான் அப்படியே மெஸ்மரைஸ்ட் ஆகிட்டேன். நம்ம சொந்த வீட்டுக்கு போனால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணாங்க. அப்புறம் எக் பஃப் சாப்பிட்டேன், காஃபி கொடுத்தாங்க. ஆக்சுவலி பாருவோட பையன் பாருவோட அக்கா வீட்டில் தான் தங்கி படிக்கிறாங்களாம். அண்ட் இப்போது பாருவோட அக்கா பொண்ணுங்க எல்லாம் இப்போ இந்த வீட்டில் வந்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அவங்க எல்லாம். மேபி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கும் ஃபேமிலி இருக்குது. நான் என் சொந்த அக்கா கூட இவ்வளோ க்ளோஸு இல்லைன்னு எனக்கு அவங்கள பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது. எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. லைக் எப்படி சொல்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களா, வீட்டில் தங்கி படிக்கிற வைக்கிற அளவுக்கு க்ளோஸாக, ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி பாருவோட கோல்டு 2 செயினு அங்கே பாருவோட அக்காவோட பொண்ணுக்கு தான் போட்டுவிட்டாங்க. அவங்க இப்போ தான் பியூபர்ட்டி அட்டன் பண்ணாங்க போல். அதுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்க போட்டு விட்டாங்க. எனக்கு அப்படியே ஃபேமிலின்னா இப்படி தான் இருக்கும்ல, அப்படி ஒரு தாட் வந்துச்சு. அவங்கள பார்த்து தான் நமக்கு இந்த மாதிரி இல்லையேன்னு அந்த அளவுக்கு தோணுச்சு. எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. பாருகிட்டே அது நான் சொன்னேன், பொறாமையாக இருக்குது பாரு, இந்த மாதிரியெல்லாம் ஃபேமிலி கிடைக்கிறது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. இப்போவே எனக்கு கண் கலங்குது. பாருவோட ஹஸ்பண்ட் லிஃப்ட்டு சப்கான்ட்ராக்டர் அந்த மாதிரி, அண்டு டிவிகேயோட டி நகரில் செயலாளர் அப்படின்னாங்க. எங்களுக்கு போன உடனே நிறைய விசில் இருந்துச்சு. விசில் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நானும் அள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மஞ்சள் கலர், ரெட் கலர். அவங்களுக்கு தோளில் ஏதோ போடுறதுக்கு ஏதோ துண்டு மாதிரி ஏதோ இருந்துச்சு, அதை நான் அங்கேயே வச்சுட்டேன். விசில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏதோ டிவிக்கே ஆப்வியஸ்லி எனக்கு விஜய் ஜெயிக்கணும்னு உண்மையிலே இருக்குது. ஏன்னா மற்ற டிஎம்கேலாம் காசு கொடுத்தாங்க. சீமான் கட்சியும் விஜய் கட்சியும் தான் காசு கொடுக்கல. நேர்மையாக இருந்து ஜெயிக்கிறதா ஜெயிக்கட்டும், சான்ஸும் கொடுக்கணும். விஜய் அத்தனை தடவை அடி வாங்கியிருக்கான். ஐ மீன் அவருக்கு வராத பிரச்சனையே இல்லை. பட் ஏதோ அவங்க ஜெயித்தா சந்தோஷந்தான். ஐ மீன் அவங்களோட பரணம் எப்படி இருக்குன்னு எனக்கும் ஆர்வமாக இருக்குது. எனக்கு ஓட்டு போட தான் முடியலை. ஆனால் ஓட்டு போட ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிவிகேக்கு தான் போட்டிருப்பேன். எனக்கு உண்மையிலே அது எப்படி இருக்கணும்னு க்யூரியஸாக இருக்குது. ஓகேவா. அப்புறம் கொஞ்ச நேரம் மேட்ச் பார்த்தோம். பாரு பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்க அக்கா பற்றி. அவங்களுக்கு 3 அக்காவாம். ஒரு அக்கா இறந்துட்டாங்க கொரோனாவில். அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அக்கானா அவ்வளோ மரியாதை, அம்மா மாதிரி பார்க்குறாங்க. அதெல்லாம் பேசினாங்க. அப்புறம் ஆக்சுவலி நாங்கள் சென்டரி பார்க்கு போகல. அது ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஜாக்கெட்டு வாங்க ஒரு 5 மணிக்கா போனோம். பாருவை கிளம்ப நாங்கள் ஃப்ரெஞ்சு வில்லேஜ் போகலாம் அப்படின்னு. அப்புறம் ஜாக்கெட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டு, அப்போவும் சார் சொன்னேன், ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ளவர், சந்தோஷமாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நிறைய சிரித்தோம் அப்படின்லாம் சொல்லி. ஆக்சுவலி நாங்கள் இடையில நிறைய ஜோக்ஸ் சொல்லி சிரிப்போம். சரு நிறைய ஜோக்ஸ் சொன்னதுனால இப்போ எனக்கு கண்டென்ட் வரல. என்னென்னா சக்கரைன்னு சொல்லி சிரிப்போம். ஆக்சுவலி நேற்று சொன்னேன்ல, இத்தினூண்டு இருந்துச்சு, இவ்வளோ இத்தினூண்டு ஆயிடுச்சு, விரலில் வச்சு ஒன்று சொன்னேன்னா அதை சொல்லி கலாய்ச்சோம். லைக் எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்கள் சொல்லி சொல்லி சிரிப்போம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
பாரு கூட என்கிட்ட இவ்வளோ ஐ மீன் என்னோடய கேரக்டரை வச்சுட்டு அவங்க என்கிட்ட க்ளோஸ் ஆவாங்களா இன்னும் கூட எனக்கு தெரியல. ஆனால் அவங்களும் என்னை ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இடையில பேபி ஜான் கால் பண்ணாங்க பாரு வீட்டில் இருக்கும்போது. என்ன பண்ணுறீங்க ஃபாசு அப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன், ஜாக்கெட் டேட்டிங் வந்திருக்கேன், டி நகரில் ஜாக்கெட் தைக்க வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேயும் பேசியிருந்தேன். அப்புறம் என் அக்கா கால் பண்ணிவிட்டு அவளுக்கு எக்ஸாம் இருக்குது சென்னையில், அவள் வரா, எக்ஸாம் எழுத வரா, அந்த மாதிரி சொல்லியிருந்தா. அப்புறம் அவ்வளோதான். அக்காக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் நானும் சருவும் ஜாக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் பாருவை வர சொன்னோம். நான் பாரு வண்டியில் ஏறினேன். நாங்கள் அப்படியே சோழிங்கநல்லூர் வந்துட்டோம். வர வழியில் பெட்ரோல் அடித்தோம். காற்றடிக்கணும். என் வண்டியில் சரவணன் தான் ஓட்டினான். சரவணன்ட்ட சொல்லி நாங்கள் இந்த புது பிரிட்ஜ் ஏறினோம். எங்கள் கிண்டி தாண்டிட்டு ஓஎம்ஆர் வழி வர புது பிரிட்ஜில் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நல்லா இருந்துச்சு. அது ஏறினேன். அப்புறம் கண்ணஞ்சாவடியில் ஆக்சுவலி ஈஸியர் வழி தான் வரலன்னு இருந்தோம். ஆனால் செம்ம டிராஃபிக்கு. ஸோ கண்ணஞ்சாவடி வழியாக தான் வந்தோம். அங்கே காற்றடிக்க நின்றுட்டுருந்தோம் பெட்ரோல் போட்டுட்டு. சரவணன்ட்ட சொன்னேன், சரவணன் பின்னாடி காற்றடி அப்படியே ஏதாவது வருதா பார்ப்போம் அப்படின்னு. ஐயோ எப்படி நேற்றுலாம் கண்டென்ட் வச்சு சிரித்தோன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ சிரிச்சிருப்பேன். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். நான் பாரு வீட்டுக்கு வந்துட்டோம். சரு லேட்டாக தான் வந்தான். அவன் வந்து டானிக் சாப்பிட போனான் சரவணன். ஓகே, எந்த மாதிரி டானிக்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாருக்கு வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு பாருக்கு தண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் பபிதா அவங்கெல்லாம் கிறிஸு அனீஷ் அவங்க காரில் வர 8:30 ஆகும்போது வந்துடுவாங்க. நாங்கள் அப்புறம் சரவணா டானிக் குடிச்சிட்டு நான் சொன்னேன், விட வீட்டுக்கே வாடா, அவன் வந்து டிஷர்ட்டு மாற்றணுமா, ரொம்ப கேவலமாக இருக்குன்னு. டிஷர்ட்டு வந்து கொடுத்தேன். அவனுக்கு வந்து பிளாக் டிஷர்ட் தான் பிடிச்சிருந்தது. என்கிட்டே இருந்ததில் அவனுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது எந்த டிஷர்ட்டு, ரோபி எனக்கு வாங்கி கொடுத்த டிஷர்ட்டு. சரி அவன் போட்டோன்னு கொடுத்தேன். கலாய்ச்சேன் நான் அவளை அவனை நான் யூடியூப்பில் போடுவேன், ரோபி இது பாப்பா நீ செத்த அவ்வளோதான் அப்படின்லாம் சொன்னேன். சரு எனக்கு ஃபேமிலி தான், ரோபி அப்படி தப்பாலாம் நினைக்க மாட்டான், ரோபி புரிஞ்சுப்பா அப்படி தான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்சு வில்லேஜ் போனேன். பின்னாடி சருவும் வந்தாங்க. ஃப்ரெஞ்சு வில்லேஜில் ஆல்ரெடி அவங்க வந்துட்டாங்க, பபிதா, கிறிஸு அண்ட் அனீஷ் வந்துட்டாங்க. இந்த தடவை என்ட்ரி போட ஐ மீன் 100 ருபீஸ் என்ட்ரி போட்டிருந்தாங்க. அதனால் என்னமோ ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எப்போவுமே கூட்டமாக இருக்கும், திஸ் டைம் ரொம்ப கம்மி. லைட் ஷோ தான் போட்டு போனேன். ஆக்சுவலி பாரு என்ன தெரியுமா பண்ணாங்க, வீட்டில் மும்பையில் ரோபி வாங்கி கொடுத்த அந்த பாம் ஹார்ன் இருக்குது, அது வீட்டுக்கு வெளியே தான் வச்சுருக்கேன். பாரு அந்த பாம் ஹார்னை வாங்கினாங்க. செம்ம பண்ண இருந்துச்சு. அப்புறம் தான் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் போனோம். என்ட்ரி போட்டுட்டு பபிதா ஆக்சுவலி கன்சீவாக இருக்காங்க. செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. எப்படி தான் ஸ்டெப்பெல்லாம் வருது தெரியல. குட்டி கொரியோகிராஃபர் அவங்களுக்கு உள்ளே இருக்குது. நானும் பபிதாவும் டான்ஸ் ஆடணும். பாரதிகா, கிறிஸ், அனீஷு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடினாங்க. அப்புறம் அனீஷும் சரும் இடையில போயிட்டாங்க. அப்புறம் நானும் பபிதா தான் ஆடினோம். பாரதி அக்காவும் கிறிஸும் எங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்டே சொன்னேன், இதுக்கு 100 ரூபா வேஸ்ட்டு, 100 ரூபா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், எதுவுமே நீங்கள் ஆடல அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்னெல்லாமோ ஸ்டெப் போட்டோம். என்ன ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, ரொம்ப வேர்த்து இருந்துச்சு, அதுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி ஓகே தான். அங்கேயும் ரொம்ப நேரம் சிரித்தோம். எதுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல. சீஸ் பீஸா சாப்பிட்டோம், கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டோம், கார்லேயே ரைடு போனோம், என்னெல்லாமோ பிளானை போட்டோம். எதுக்கு எப்படி என்ன சிரிக்குதுன்னே தெரியல. பபிதாவும் செம்ம ஃபன்னு.
கிறிஸை வச்சு கலாய்க்கிறது, அவங்களே வச்சு கலாய்க்கிறது, சரவணை வச்சு கலாய்க்கிறது. நானும் சரவணை எனக்கு தெரியும் நீ ரைடு போகணும். அவர் வந்து சரு வந்து ஹனீஷ் ப்ரோ மடியில் உட்கார்றேன் அப்படின்னாங்க. நாங்கள் 6 பேரும் காரில் போகிற மாதிரி. ஆனால் மனிஷ் ப்ரோவில் மடியில் உட்காரல. அப்போ நான் சொன்னேன் எனக்கு அப்போவே தெரியும் நீ அவன் தானே நீ அப்படின்னு சொல்லி அவனையும் கொஞ்சம் கலாய்ச்சேன். சும்மா ஒரு ஃபன்னு. அவர் ஹனீஷ் ப்ரோ வந்து அப்படிலாம் இல்லை, நான் நான் அந்த மாதிரி இல்லைங்க அந்த அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கும் நிறைய சிரித்தோம். பாருக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 11:30க்கே போகணும், அவங்க பையன் சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பாருவை எனக்கு தனியாக அவங்கள விட மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வேறு ஆப்ஷன் இல்லைன்னா சரு காரில் இவங்களே கொண்டு விடுவாங்க. அதனால் அவங்கள தனியாக போக வேண்டியதாச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் காரில் சுற்றினோம். என்னென்னமோ கசனோம், பாஷா கதை சொன்னோம். அப்புறம் என்னோட ஒரு பூனை கதை இருக்குது, அதையும் சொன்னேன். எல்லாம் சொல்லி சிரிக்கிறது தான். அவ்வளோ சிரிச்சிருப்பேன். செம்மையாக இருந்துச்சு டே. அண்ட் ஆல் தேங்க்ஸ் கோஸ் டு சரு. ரோபி ஃபஸ்ட்டு. ஆப்வியஸ்லி ரோபி டே ரொம்ப மிஸ் பண்ணேன். ரோபி பற்றியும் பேசினாங்க, பப்பிதா. நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ரோட்டில் மாடு பார்த்தா எனக்கு அவ்வளோதான் ஞாபகம் வருது. அவ்வளோ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கூட அவ்வளோ இருந்திருக்கும், அவ்வளோ வெளியே சுற்றி இருக்கும், ஃபன்னாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பாரு வீட்டுக்கு வராங்க, நானும் அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆனால் ரோபி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் தோணுச்சு. பட் ஓவரால் வர்த். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். எதை பற்றி யோசிக்காமல், ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு பயப்படாமல் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி அப்படி இருந்துச்சு டே. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டு ரைடு முடிச்சுட்டு நான் வண்டியில் வீட்டுக்கு வந்து சரு அவங்க வந்து காரில் அப்படி போயிட்டாங்க. பட் ரொம்ப ஹாப்பி. ரெக்கார்ட் பண்ணும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். டே டன்.